வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ரெஸ்லிங் நியூஸ். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரால என்ன நடக்குது அப்படிங்கிறத WWE அஃபீஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. முன்னாள் ஹெவி வெயிட் சாம்பியனான டேமியன் பிரிஸை எதுக்கு டேக் டீமில் போட்டிருக்காங்க? கோடி ரோட்ஸ் எங்கப்பா போனார்? இதே மாதிரி எக்கச்சக்க ரெஸ்லிங் செய்களை பற்றி பார்க்கலாமா? வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அந்த வீடியோ பேசிட்டேன், ஆனால் மைக்குமாக்க மறந்துட்டேங்க. அதனால ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகலை. இப்போ ரீடேக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போகிற ரெஸ்லிங் செய்களை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா ட்ரூத் அண்ட் டேமியன் பிரிஸ். இப்போ இவங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து ஒரு டேக் டீமாக இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மெல்ல டேக் டீம் சாம்பியன் ஆகிட்டாங்க. இருந்தாலும் எக்கச்சக்க பேருக்கு இருக்கிற கேள்விக்குறி என்னென்னா, டேமியன் பிரிஸ் முன்னாள் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன். அவர் ஒரு ஹெவிவெயிட் மெட்டீரியல் அளவுக்கு இருக்கிற ஒரு மல்யுத்த வீரரை எதுக்காக டேக் டீம் டிவிஷனில் சேர்க்கணும்? அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கலாமே, முன்னாள் ஹெவிவெயிட் சாம்பியன். ஸோ ஸ்மாக்டவுனில் ஸ்டோரி இல்லாட்ட ரா சைடு அனுப்பலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி ட்ரிபிள் ஹெச் வந்து வழக்கமாக முட்டாள்தனமாக தான் யோசிப்பார், ஆனால் இந்த தடவை சரியாக யோசிச்சிருக்காரு. டேமியன் ஹெவிவெயிட் சாம்பியன் ஆனதுக்கு முக்கிய காரணமே அந்த ஜட்ஜ்மெண்ட் டே தான். ஜட்ஜ்மெண்ட் டேயில் இருந்ததுனால அவர் சாம்பியன் ஆனார். அதுக்கும் மேலே அது பிரேக்கப் ஆச்சு. அதுக்காக அந்த டைட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய பாடுபாடாக இருந்தது. இதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. டேமியன் ஒரு பெஸ்ட்டு ஹெவிவெயிட் சாம்பியன், கரெக்டு தானே? இப்போ WWE பார்த்தீங்கன்னா டேமியன் பிரிஸை எப்படி வச்சுருக்காங்கன்னா ஸ்டோரி லைனே இல்லாமல் தான் வச்சுருக்காங்க. அவருக்கு வேறு எந்த ஸ்டோரி லைனுமே இல்லை. சும்மா தான் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்காரு. இது கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே இருக்குது. ஏன்னா 2025 அவருக்கு ரெண்டே ஸ்டோரி லைன் தான். ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே. சிச்சி, நம்ம பாணி அங்கே போகுது. ஒன்று ட்ரூ மாக்கின்டேரு, இல்லாட்டா அலிஸ்டா பிளாக். இவங்க ரெண்டு பேர் கூட தான் ஒரு ஸ்டோரி லைன் போயிட்டு இருந்தார். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யாரு கூடயுமே ஸ்டோரி லைன் இல்லை. சரி, ஆட்ரூத்துக்கும் இப்போ ஸ்டோரி லைன் இல்லை. அண்ட் ஆட்ரூத்தையும் டேமியன் பிரிஸையும் டேக் டீமாக ஆக்கி அவங்கள சாம்பியன் ஆக்கணும்னு நினச்சது நல்ல விஷயம். ஏன்னா WWE ஒரு என்டர்டெயின்மெண்ட் டீம் அப்படிங்கிறது இப்போ இல்லை. இப்போ டேமியனும் ட்ரூத்தும் ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்குள்ள பேக்ரவுண்ட் ஸ்டோரியும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. அதனால் இவங்க ரெண்டு பேருமே டேக் டீம் சாம்பியன் வைக்கிறாங்க. ஆக்சுவலி காய்ஸ், நான் ஒன்று சொல்லி ஆகணும். ராண்டி ஆர்டன் ஃபீல்டு கூட எதிர்த்து 2021 ஒரு மேட்ச் போட்டார். அதில் அவர் வந்து தோற்று போயிட்டார். ஃபீல்டு தோத்துட்டார், ராண்டி ஜெயிச்சிட்டார். ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக ராண்டி ஆர்டனை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கு அடுத்த மண்டே நைட்டாலே ராண்டி ஆர்டனுக்கு ரிட்டில் ஒரு மேட்ச், அதில் ரிட்டில் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்த வாரம் ரெண்டு பேரும் டேக் டீம் ஆகிட்டாங்க. ஆக்சுவலி அது நல்லா இருந்தது. ஏன்னா ஹீல் கேரக்டர் பண்ணிட்டு இருந்த ராண்டி ஆர்டன் இவர் ஃபேஸ் டன். அப்புறம் ரெண்டு பேருமே ஃபேஸ் ஆனாங்க. அது ஆர்கே ப்ரோ டீம் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது. ரோமன் ரெயின்ஸ் ஸ்மாக்டவுனை சிங்கிளால் ரன் பண்ணிகிட்டு இருந்தா, ஆர்கே ப்ரோ இந்த டீம் மட்டுமே ராவை ரன் பண்ணிகிட்டு இருந்தது. அப்படி ஒரு நல்ல வரவேற்பு இந்த டீமுக்கு கிடச்சிது. அதே தான் WWE பற்றினா இப்போ பண்ணியிருக்கிறாங்க. டேமியன் அண்ட் ட்ரூத் ரெண்டு பேருமே காமெடி சென்ஸை பக்காவாக பண்ணுவாங்க, பங்கமாக பண்ணுவாங்க, பயங்கரமாக பண்ணுவாங்க. அதனால் இப்போ ஆட்ரூத்தை பார்த்தீங்கன்னா டேமியன் பீஸ் கூட சேர்ந்து ஒரு டேக் டீம் சாம்பியனாக ஆக்கி விட்ருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் WWE பண்ண விஷயம் நல்ல விஷயம்னு சொல்லுவேன். உங்களோட கருத்து என்ன? சரியாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ராண்டி ஆர்டன் தன்னுடைய ஹீல் கேரக்டரை பண்ண ஆரம்பிச்சிருப்பார். அந்த ஃப்ரைடே நைட் ஸ்மெல்லோட மெயின் ஈவெண்ட்டில் கோடி ரோட்ஸ்க்கும் இவருக்கும் கான்ட்ராக்ட் சைனிங் நடந்திருக்கும். அதில் ராண்டி ஆர்டன் கோடி ரோட்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பார். ஏன், கோடி ரோட்ஸோடைய முகத்தில் ரத்த கரைகளாக இருந்திருக்கும். ஆனால் ஆக்சுவலி இதை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அது வந்து ஃபேக் பிளட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. முகத்தில் காயங்கள் எதுவுமே இல்லை, ஆனாலும் ரத்தம் வந்துருக்குது. ஆக்சுவலி இதெல்லாம் WWE மேஜிக்கில் நடக்கும். காயமே இல்லாமல் அந்த இடத்துல ரத்தம் வர்றது. ஆனால் அதனால தான் கோடி ரோட்ஸ் வந்து மெடிக்கல் கிரியர் இல்லை, அதனால் இந்த வாரம் மண்டே நைட்டாக வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃப்ரைடே நைட் ஸ்பெண்டுக்கு வரலன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ இது வந்து ஆக்டிங் தானே, இதுக்கு வந்து எதுக்கு ஒரு வீக் பிரேக் எடுக்கணும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பால் ஹெமனை செத்ரோன்ஸ் வந்து எலிமினேஷன் ஜம்ப் முடிஞ்சால் அதுக்கு அடுத்த மண்டே நைட்டாலேயே ரூட்டோட்ட அட்டாக் பண்ணியிருப்பார். அதுலேயும் அந்த க்ளோஸ்டாம் பால்ஹெமனுக்கு போடும்போது பால்ஹெமனுக்கு நெத்தி பொழந்து ரத்தம் வந்துருந்தது, மூக்குலேயும் ரத்தம் வந்துருந்தது. ஆக்சுவலி இது 100க்கு 100 உண்மை. ஏன் அது பிளட் கேப்சூலாக இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் ப்ராக் லெஸ்னர் வந்திருப்பார். வரும்போது அது உண்மை தான் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக கண்ணு கலங்கி இருக்கும், மூக்கு செதறி இருக்கும், நெத்தி பொழாந்துருக்கும். இதை வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்குது செத்ராலின்ஸ் அடித்த அடியில் பாலுக்கு பயங்கரமாக அடி விழுந்திருக்கு. 2 வாரம் கழிச்சும் அந்த காயங்கள் அப்படியே இருக்குதுன்னா, அந்த முதல் நாள் அந்த ஒரு வாரத்தில் பாலியமன் கண்டிப்பாக பெட் ரெஸ்ட் தான் எடுத்திருப்பார். அடி பயங்கரமாக தான் பட்டிருக்கும் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. ஏன்னா பாலியமன் ரெஸ்லர் கிடையாது, அடி தாங்குற அளவுக்கு அவர் நார்மல் நாள் தானே. ஸோ இது நல்லாவே தெரிஞ்சுது. அடி இவ்வளோ அடி வாங்கினா பாலியமனே வந்துட்டார், கோடி ரோட்ஸ் இதுக்குப்பா வரல அப்படிங்கிறது தான் பல பேர் கேள்விக்குறியாக கேட்டுட்டு இருக்காங்க. WWE பண்ண தப்பு என்ன தெரியுமா?
கோடி ரோட்ஸ்க்கு இன்ஜுரி ஆன மாதிரி காட்டிட்டு அவரை இந்த இன்டர்வியூ கொடுக்க வைக்கிறது, ப்ரெஸ் மீட்டில் பேச வைக்கிறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் தான் அவருக்கு காயம் எதுவுமே இல்லை, நல்லாவே தெரிஞ்சிருச்சே. அப்படி இருந்தும் WWE பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்லாம் நடத்தி அப்புறம் இன்டர்வியூலாம் நடத்தி அதில் கோடி ரோட்ஸோட முகத்தை காட்டுறாங்க. அதை வச்சு தான் ஃபேன்ஸ் சொல்கிறாங்க, நல்லா தானே இருக்காரு, அவருக்கு என்னப்பா இன்ஜுரின்னு சொல்கிறீங்கன்னு. WWE பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்க் பண்ணி நடத்தலாம். இதுக்கு தான் வின்ஸ் மெக்மேன் வேணுங்கிறது. ஏன்னா ஒரு ரசலருக்கு உண்மையிலேயே காயம் ஏற்பட்டிருந்தால், ஃபேக்காக காயப்பட்டிருந்தாலும் அவங்க ரியாலிட்டிக்கே காயப்பட்ட மாதிரி வெளியில் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ண வைப்பார். ஆனால் ட்ரிபிள் ஹெச் அப்படி பண்ண வைக்க மாட்டேங்காரு, ஏன்னு தெரில. அப்புறம் நாளைக்கு மண்டே நைட்டால் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் ரிவ்யூவாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி மண்டே நைட்டால் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி WWE சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் முன்னக்கூட்டியே நான் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறேன். ப்ரிவ்யூன்னு கூட சொல்லிடலாம். நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டாக்கு ப்ராக் லெஸ்னர் அப்பீரியன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தாரு. அதனால் ப்ராக் லெஸ்னர் கூட கண்டிப்பாக பார்லியாமெண்ட் வராது. ஸோ பார்லியாமெண்ட், ப்ராக் லெஸ்னர் மற்றும் ஓபா ஃபெமிக்குள்ளே ஒரு பயங்கரமான செக்மெண்ட் இதன் மூலியமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா பெக்கி லிஞ்ச் அப்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. போன வாரம் பெக்கி லிஞ்ச் வந்து 2 வாரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மீண்டும் டபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆனாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் ஏஜேலியே அட்டாக் பண்ணியிருப்பாங்க. தனக்கு இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் பண்ண வாய்ப்பு மீண்டும் வேணும், இதை ரசல்மேனியா ஒரு ஸ்டிப்புலேஷன் மேட்சாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெக்கி லிஞ்ச் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் அண்ட் சிஎம் பங்க் அப்பீரியன்ஸ் செகமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வீக்லி சிஎம் பங்க்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் செகமெண்ட் நடத்துகிறாங்க. இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸும் சிஎம் பங்க்கும் அப்பீரியன்ஸ் செகமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. போன வாரம் பங்க் வந்து ரோமன் அட்டாக் பண்ணியிருப்பார். அதுக்கு பழி வாங்கும் விதமாக ரோமன் ரெயின்ஸ் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் சிஎம் பங்கை அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சரி, செகமெண்ட்டாக சொல்லிட்டு இருக்கியே, மேட்ச் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. ஜெவோன் ஓவன்ஸ் இருக்கார்ல, அவருக்கும் கிரேசன் வாலர் ஐயாக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை பார்த்தீங்கன்னா WWE வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பெய்லி, லைரா வெல்கேரியா இவங்க 2 பேரும் டேக் டீமாக இணைந்து கபூகி வாரியர்ஸ், ஆஸ்கா மற்றும் கேரி ஜெயின் இவங்க எதிர்த்து ஒரு டேக் டீம் மேட்சும் விளையாட போகிறாங்க. இது உமன் டிவிஷனில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. இதுக்கப்புறமா த விஷனுக்கும் ஊசோஸ்க்கும் ஒரு மேட்ச்சு. காய்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நான் டைட்டில் ஃபார் த மேட்ச். இந்த மேட்ச்சில் ஊசோஸ் வந்து அவங்களுடைய வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணலை. இது ஒரு நார்மலான மேட்ச் தான். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஊசோஸுக்கும் விஷனுக்கும் ஒரு நான் டைட்டில் மேட்ச் நடக்குது. அதுக்கப்புறம் டைட்டில் மேட்ச் எதுவும் நடக்கலையான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க கைஸ். 2 வாரத்துக்கு முன்னாடி பென்டா டாமினிக் மிஸ்டீரியோ கூட மோதி நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆகிருப்பார். 2 முறை அவர் வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை டிஃபனும் பண்ணிட்டார், சக்ஸஸ்ஃபுல்லி அதை ரீட்டெயினும் பண்ணிட்டார். இப்போ 3வது முறையாக இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் அவருடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறாரு. இதை அஃபிஷியலி WWE சொல்லிட்டாங்க. என்னப்பா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எஸ் அஃபிஷியல். யார் கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ கூட தான். டாமினிக் மிஸ்டீரியோக்கும் பென்டாக்கும் மீண்டும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்சை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. மேபி இதில் நம்ம ஃபின் பேலரை அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா விஷன் உடைய ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக செத் ரோலன்ஸ் அவரும் இந்த நடக்க போகிற மண்டே நைட்டாக வர போகிறாரு. செத் ரோலன்ஸ்க்கு இப்போது ஓரளவுக்கு ஓகே, பட் ஆனால் அவர் ரசல்மேனியா ஆப்போனன்ட் யார் அப்படிங்கிறது குழப்பமாக இருக்குது. அதை தெரியப்படுத்துறதுக்காக அவருடைய ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாக்கு செத் ரோலன்ஸ் வராரு அப்படிங்கிறதையும் WWE தரப்புலேருந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து இன்னும் நிறைய செக்மெண்ட் அன்அஃபிஷியலாக கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் பற்றி நம்ம பிறகு பார்க்கலாம். சரி, இப்போதைக்கு அஃபிஷியலாக WWE சொல்லி இதெல்லாம் சரிங்களா, இதெல்லாம் தான் நாளைக்கு நாளில் நடக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். பிடிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.